வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மிஸ்டர் த்ரில்லர் சீரிஸோட 4வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு டோராக் டாக்ஸியில் வெளியில் போயிருக்கா அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அந்த டாக்ஸியோட டேஷ்கேம் வீடியோ எடுத்து பார்க்கும்போது அதில் அவன் ஹைரி கூட மீட் பண்ணியிருப்பான். அந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். அந்த டைம் அவன் ஹைரியை மீட் பண்ணியிருந்திருப்பான். அந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த டைம் ஆஃபீஸ் விட்டு வெளியில் வரும்போது சேனாவும் சரி டோராக்கும் சரி ஏன் அந்த மாதிரி வெளியில் போன விஷயத்தை என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஏதா அப்படி ஒரு வண்டி வரும். அது சேனா வெடிக்க போற மாதிரி வரும். இந்த விஷயத்த சேனா நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அதை பார்த்து டோராக்கு அவங்களை இழுத்து ஹக் பண்ணி அவங்க இந்த வண்டியில் விடுக்காமல் பார்த்துக்குவான். இந்த விஷயம் ரொம்ப க்ளோஸாக 2 பேர் இருக்கும்போது சைனாவுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க அட்மையர் பண்ணுற ஐடியா இல்லை, நம்ம ஐடியாவில் நம்மளை ஹக் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபேன் மோடுக்கு போயிடுவாங்க. லாயர் டு ஃபேன் மோடுன்னு சொல்லிட்டு அவள் ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்படி பார்த்துட்டு இருக்க அந்த டைம் பார்த்து டோராக் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஹைரி வந்திருப்பாங்க. வந்தவங்க வேகமாக ஓடி டோராக் ஹக் பண்ணிக்குவாங்க. இந்த விஷயம் பார்க்கும்போது அப்படியே சேனாவுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிரும். அப்போ சேனா பழைய விஷயம் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு டைம் சேனா ஃப்ரீஸ் ஆகிருப்பாங்க. அது எப்போ அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சேனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிருப்பாங்க. அப்படி பர்ச்சேஸ்னால் பண்ணிவிட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே வெளியில் வரலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைம் பார்த்து டிவியில் இவங்களோட ஃபேவரட் ஐடலான டோராக் பற்றின நியூஸ் ஃப்ளாஷ் ஆகும். என்ன அப்படின்னா டோராக் தன்னோட ஜூனியர் ட்ரெயினியான ஹைரி அப்படின்ற பொண்ணை லவ் பண்ணுறாங்க. 2 பேரும் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் போட்டிருப்பாங்க. இந்த நியூஸை பார்த்த ஷாக்ல ஷேனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வாங்கியிருக்க ஐஸ்கிரீம் அப்படியே கீழே போட்டு ஃப்ரீஸ் ஆயிருப்பாங்க. உடனே வீட்டுக்கு போயிட்டு ஆன்லைன்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஹைரியோட பேக்ரவுண்ட் என்ன, இவனோட பேக்ரவுண்ட் என்ன, எத்தனை நாளாக டேட் பண்ணுறாங்க, இதெல்லாமே ஆர்டிகல்ஸ்னு அப்போதைக்கு பப்ளிஷ் ஆயிருக்கும்ல. ஒன்று விடாமல் படிச்சுட்டு வீட்டிலேருந்து அவங்களுக்கு வெளியில் போகவே தோணாது. ஃபுல்லாக பைத்தியம் முடிச்சோம் அப்படி, அதாவது தன்னை லவ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக அதே தான், அவனை பற்றின ஏதாவது நியூஸ் இருக்குமா, இது ஃபேக்குன்னு வராதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கலாக பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைம்லாம் ஷென் தான் டெய்லி கொண்டு சாப்பாடெல்லாம் வைப்பான். இருந்தாலும் அவங்க கதவே திறக்க மாட்டாங்க. இப்படியே 2-3 நாள் ஆயிருமா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோராக்கோட ஏஜென்சிலேருந்து இவங்க 2 பேர் டேட் பண்ணல, அது ஃபேக் அப்படின்ற மாதிரி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சென் அந்த விஷயத்தை சேனாக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டு தான் சேனா நார்மல் ஆவாங்க. சரி நம்ம ஐடியல் லவ் பண்ணலை, ரொம்ப ஃபேக் நியூஸ் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அந்த அன்னைக்கு நைட்டே என்ன பண்ணியிருப்பான்னா டோராக்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பான். இந்த மாதிரி நான் யாரையுமே லவ் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ரூமர்ஸ் தான் பரவிருக்கு, இதை யாரும் நம்பாதீங்க, நான் எப்பயுமே என்னோட ஃபேன்ஸுக்கு லாயலாக இருப்பேன், இப்போதைக்கு எனக்கு கரியர் தான் முக்கியம், நான் கரியர் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான். அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அவனோட ஸ்டேட்மெண்ட்டை டேட்டா கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் சேனாவுக்காக இருக்கட்டும் மற்ற ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். சேனானா அவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க, டோராக் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போனா ரொம்ப சந்தோஷத்தை ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருப்பாங்க. அப்பாடா டோராக் யாரையும் லவ் பண்ணல, அவன் கேரியரில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஃப்ளாஷ் ஆட்டுக்கும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி போகும். ஏன்னா அப்போ இவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணதை ரூமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அப்போ ரூமர் கிடையாதா, உண்மையிலேயே இவங்க டேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. இந்த டைம் பார்த்து காரில் ஒரு ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவங்க 2 பேர் ஹக் பண்ணியிருப்பாங்கல்ல டோராக்கும் ஹைரியும், அந்த விஷயத்தை ஃபோட்டோ எடுப்பான். இந்த விஷயத்தை சேனா நோட் பண்ணிடுவாங்க. இப்படி ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா இங்கே பாருங்க ஃபோட்டோ எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராக்கையும் சரி ஹைரியும் சரி வாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட காரில் கூப்பிட்டு அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகிற வழியில் ஹைரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டோராக்கிட்ட இன்டிமேட்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த விஷயத்தை சேனா பார்ப்பாங்க, நான் கண்டுக்காதமாக இருந்துட்டு இருப்பாங்களா. இந்த விஷயத்தை டோராக் நோட் பண்ணிடுவான். உடனே சேனா கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா கொஞ்சம் ஓரமாக கார் நிப்பாட்டுறீங்களா, நான் முக்கியமான விஷயம் ப்ரைவேட்டாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட டேஷ் கேமையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் போய் பேசுகிறதுக்காக போவான். இந்த டைம் பார்த்து அங்கே ஷென் வந்திருப்பான். ஆல்ரெடி சேனா கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க, அதனால தான் வந்திருப்பான். சென் என்ன பண்ணுவான் அப்படின்னா சேனா கிட்ட பேசிகிட்டு இருப்பான். என்ன நடக்குது இங்கே, உன்னோட ஐடல் யார் கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பானா. அந்த அவங்களோட லவ்வர் போல், அந்த பொண்ணு தான் ஹைரி, அந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறான் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்களா. என்ன லவ் பண்ணுறாங்களா, இந்த பொண்ணு பேர் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுவேன். ஞாபகம் வந்துருச்சு, இந்த பொண்ணு கூட தானே மினுக்கு அவனுக்கு டேட்டிங் ரூமர்லாம் பரவிட்டு இருந்துச்சு, நீ கூட 3 நாள் சாப்பிடாம கொள்ளாமல் அவனுக்கு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருந்தியே,
இல்லையே, அப்போ அந்த ரூமர் எல்லாம் உண்மைதானா, உண்மையை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பானா. சேனா சொல்லிடுவாங்க, இங்கே பாரு அவங்க லவ் பண்ணால் நமக்கு என்ன, லவ் பண்ணாட்டி நமக்கு என்ன, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் வந்து இப்போ வந்து அவனோட லாயர், அவன் என்னோட கிளைண்ட்டு, நான் அதுக்கான வேலையை மட்டும் தான் பார்ப்பேன், மற்றபடி எதுக்கும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா. நல்லாவே மூஞ்சியில் எழுதி ஒட்டி இருக்கு, நீ ஃபீல் பண்ணாத லட்சணம் தான், அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்டுக்கு மூஞ்சி வச்சுட்டு இருக்கீல, இதை பார்த்து ஃபீல் பண்ணாத மாதிரியா இருக்குது, ஏன்டி நீயே நடிக்கிற அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பானா. நான் ஒன்றும் நடிக்கல, நான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. நீ என்ன ப்ரொஃபஷ்னலாக இருக்க, ஏற்கனவே 3 நாள் சோறு தண்ணி இல்லாமல் கடந்தேன், நீ எத்தனை நாள் கடந்து சாவ புரியும் எனக்கு தெரியல, நீ புரிஞ்சுக்கோ, அவனுக்கு நமக்கு செட் ஆகாது, அவங்க லைஃப் வேறு நம்ம லைஃப் வேறு, நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உனக்கு ரியலைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பானா. டே அட்வைஸ் பண்ணுறேன்னு நிறுத்துடா, நான் தனியாக இன்னைக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குன்னு தான் நான் 1 hour சொன்னேன், நீயும் போட்டு நான் அறுத்துட்டு இருக்கிறேன், பேசாமல் இரு, எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு சொல்லிட்டு. அவை லைஃப் வேறு, என் லைஃப் வேறுன்னு தெரியும். இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அட்மையர் பண்ணுற ஐடியலோட ஃபேனாக வந்து நான் அவன்கிட்ட டீல் பண்ணிகிட்டு இருக்கல, நான் வந்து அவன்கிட்ட வந்து ஒரு லாயராக மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். அவன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிளைண்ட் தான், என் மைண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, நீ போட்டு இன்னும் குழப்பி விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை சத்தம் போட்டு விட்டுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு சரிப்பா ஓஸ்ட்டும், இதுக்கு மேற்பட்டு நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, பார்த்துக்கோ யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீல, இதுக்கு மேலே நீயா பார்த்து தெளிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். சரிடா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்களா. இந்த டைம் வந்து இந்த சைட் டோராக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹைரி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். எதுக்கு தேவையில்லாமல் என்னை பார்க்கறதுக்காக வந்த, என்னை சுற்றி தான் அவ்வளோ ப்ரெசன்ட் மீடியா இருக்குன்னு தெரியுமில்ல, எதுக்கு இப்படி வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தான் வந்தேன், நீ ஏன் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உனக்கு சொன்னால் புரியாதா, நம்ம இருக்க சுச்சுவேஷனில் யார் கூட பேச முடியாது, நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட பிரேக்கப் சொல்லிட்டேனே, இதுக்கப்புறமும் தெளிவாக சொல்கிறேன், இதுக்கு மேற்பட்டு உனக்கு எனக்கு இந்த சம்மதம் இருக்க வேணா, நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன்னா திருப்பி என் கூட பேட்சப் ஆகணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தி விட்டுருவான். அதுக்கு அந்த ஹைரி பொண்ணு என்ன சொல்லு அப்படின்னா, உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தாண்டா வந்தேன், அன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன், அன்னைக்கு நைட்டு உன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் நம்மளோட ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இருக்கான, அவன் போயிட்டு இருக்கதை பார்த்தேன், எனக்கு என்னமோ அவன் மேலே தாண்டா சந்தேகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் போய் ஏஜென்சியில் கேட்டேன் அன்னைக்கு யாரையர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி கேட்கும்போது ஐரிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அவனை டேரெக்டாகவே பார்த்தேன், அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இந்த விஷயத்த அவனுக்கு சொன்னேன்னா ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டோராக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா, சரி நீ சொன்னதும் சொல்லிட்டீல, இதுக்கு மேற்பட்ட இந்த கேஸில் வந்து நீ இன்வால்வ் ஆகாத, ஏற்கனவே வந்து என்னோட கேஸ் வந்து இப்போ காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு, நான் தப்பு பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது, நீ வந்து வேற நமக்கு மீட் பண்ண அப்படின்னா நேரத்துக்கு வந்து டேட்டிங் ரூமர்ஸ் எல்லாம் பரவச்சு அப்படின்னா உனக்கும் கெட்ட பேர் தான், அதனால் நீ உன்னோட கெரியரை போய் பார்த்துக்க, பாஸ்டில் நீ என்ன பண்ணுறன்றதை நான் மறக்கலை, நீயும் வந்து அதை மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணை வந்து சத்தம் போட்டு விட்டுருவான். சத்தம் போட்டு போய் நேராக வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா சேனா கிட்ட சொல்லுவான். சரி இங்கே பாருங்கள் சேனா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பானா. சேனா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க, இங்கே பாரு நீ டேட் பண்ணி என்ன வேணா பண்ணு, இதுக்குடா என்கிட்ட சொல்லாமல் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நான் டேட்டெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. நீ டேட் பண்ணலை அப்படின்னு போய் சொல்லாத, நீ டேட் பண்ணாமே அந்த பொண்ணு வந்து மீட் பண்ணியிருக்க, அன்றைக்கி நைட் நீ என்ன பண்ணுன்றதை என்கிட்ட சொல்லவே மாட்டேன்ற, முதல்ல லாயர்கிட்ட உண்மையாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்க, உன்னால் உண்மையாக இருக்க முடியல அப்படின்னா உன்னோட கேஸில் வந்து நான் இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும், இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாதுல்ல, நீ என்கிட்ட எப்போ தான் உண்மையை சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல, நீ உண்மையிலே என்னை நம்புற அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக நடந்த விஷயத்த என்கிட்ட சொல்லு, ஒவ்வொரு விஷயத்தை நீ மறைச்சு பண்ணுறா எனக்கு டென்ஷன் தான் ஆகுது, இதுக்கு மேற்பட்டு நீ என்னத்தையாவது மறைப்பேன் ஓ இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையும் நீ ஓ இஷ்டத்துக்கே பண்ணிக்க, நான் வந்து ஒரு லாயராக உங்ககிட்ட வந்து ஒவ்வொன்றுமே நீ என்னப்பா பண்ணேன்னு சொல்லி கேட்க முடியாது. ரெண்டாவது போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லும்போது என் கிளைண்ட் அதை பண்ணலை இதை பண்ணலும் போது அவங்க வந்து எவிடன்ஸ் காட்டணும் எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீ தெளிவாக என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் கூட வந்து நின்று பேச முடியும், அந்த விஷயத்தை பார்த்துக்க, அப்புறம் உன்னோட கேஸ் டீட்டெயில் முடிகிற வரைக்கும் இந்த பிள்ளை இன்வால்வ் ஆகாமல் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் வந்து டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து உனக்கு பின்னாடி வந்து தனியாக வந்து சொல்கிறேன், நான் உன்ட்ட இந்த எதையுமே மறைக்கணும்னு நினைக்கல, நான் உன்ட்ட தனியாக கண்டிப்பாக எல்லாமே விஷயமும் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட பைக் சாவி அவங்ககிட்ட அங்கேருந்து கூப்பிட்டு போவான். சரி என் பைக்கை கொடுத்துட்டு போடா நான் அப்புறம் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருப்பானா. சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நானே உன்னை ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சென்னு கூப்பிட்டு போவாங்க.
கட் பண்ணோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டாக்ஸியில் இருக்க வீடியோ ஒன்று பார்த்துருந்துருப்பாங்களே. அதை பார்த்தது மூலமாக அன்றைக்கி டோராக்கு வந்து தனியாக டோரா கூட வந்து ஹைரி அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும். ஹைரி யார் அப்படின்ற மாதிரி சொல்லி பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தோட வாரிசு அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். ஆனால் அவங்கள கூட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மேற்பட்டு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்றதுக்காக வர சொல்லிட்டு இருப்பாங்க. இதே விஷயத்த வந்து சேனா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கேஸ் நடக்குது அப்படின்றப்ப 2 தரப்பில் இருப்பாங்க. இந்த கொரியன் சைட்லனா என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ கேஸ் நடக்குதுன்னா அவங்க கேஸை விசாரிக்கும் போது ஒரு லாயர் இருப்பாங்க. கேஸ் நடக்கும்போது குற்றவாளியை சஸ்பெக்டாக வச்சுருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு லாயர் இருப்பாங்க. குற்றவாளியை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லாயர் சைடு இருக்க டீமு அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துக்கணும். கவர்மெண்ட் சைடு இருந்து யார் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க சைடு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராசிக்யூட்டர் அலாட் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிடெக்டிவ் அலாட் பண்ணியிருப்பாங்க, ப்ளஸ் வந்து போலீஸ் 2 பேரை வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க விசாரிக்கிறதுக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டீம். அவங்க டீம் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவிடன்ஸ்லாம் இருக்கான்னு கேதர் பண்ணுவாங்க. அப்படி இவங்க கேதர் பண்ணுற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் கேதர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து அதாவது என்னென்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எதிராக இது பண்ணுறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பேசிக் நீட்ஸ் எல்லாமே சொல்லி விடணும்ல. இப்போ ஒருத்தவங்களை போய் டேரெக்டாக வந்து கேள்வி கேட்கணும், கொஸ்டின் பண்ணணுன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி சம்மன் அனுப்பி தானே வந்து கொஸ்டின் கேட்க சொல்லுவாங்க. அப்படி சம்மன் அனுப்புறதுக்காக சேனா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உடனே சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் ஷென் வந்து பாதியில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து முக்கியமான எவிடன்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் அது என்னன்னு சொல்லி பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறேன், நீயே வீட்டுக்கு போய் கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நரோட்டில் இறக்கி விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த சீனில் டோராக்கு தான் காட்டுவாங்க. டோராக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஹைரிஸ் சொல்லியிருப்பாள் இந்த மாதிரி வந்து நான் வந்து ஜூனியர் பையன் ஹைரிஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணுவான்னா மேனேஜிங் ஏஜென்சிக்கு போய் கேட்பான். இந்த மாதிரி ஜூனியர் பையன் ஹைரிஸ் வந்து அந்த டைம் என்ன இருந்தான்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்லை ஹாஸ்பிட்டலில் இல்லை வீட்டு பக்கத்தில் பார்த்தேன்ற மாதிரி சொல்லி ஹைரிஸ் சொல்கிறான். உண்மையை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, நீங்கள் தான் குவான் சாவுக்கு எதுக்கும் காரணமாக, குவான் இறந்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பான். உடனே மேனேஜர் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா இதுக்கு மேற்பட்டு விட்டோம் அப்படின்னா இங்கே சண்டை ஆயிரும்னு சொல்லிட்டு இவனை சத்தம் போட்டு அனுப்பி விடுவாங்க. அதெல்லாம் யாருமே இங்கே இல்லை, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு கூட இருக்க ஜூனியர் பசங்களும் சாட்சி சொல்லுவாங்க. உடனே இவன் டென்ஷனில் வந்து எல்லாம் அப்படியே பண்ணிட்டு இருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ணோம் அப்படின்னா ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஆஃபீஸில் சேனா வந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டோராக்கும் சரி ஹைரிஸ் 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ வந்து அவங்களுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். டோராக்கு வந்து நியூஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி எனக்கும் சரி அந்த பொண்ணு ஹைரிக்கும் சரி எந்த சம்மந்தமும் இல்லை, 2 பேருமே வந்து ப்ரொஃபஷனலாக தான் பேசிக்கிறோம், பர்சனலாக எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பேசியிருப்பாங்களே. அப்படி பேசினதுக்கு அப்புறமேட்டுக்கு இருந்து ஒவ்வொரு கான்செப்ட் நடக்கும்போது சரி டோராக்கு வந்து அவ்வளோக்கா வந்து ஹாப்பியாகவே இருந்திருக்க மாட்டான். முன்னாடினா கான்செப்ட் பண்ணும்போது ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான். இப்போனா பண்ணும்போது அந்த முகத்தில் வந்து ஒரு கலை இல்லை சோகம் தெரியும்னு சொல்லுவாங்களே அதுமாதிரி ரொம்ப டல்லாகவே இருந்துட்டு இருப்பான். அந்த விஷயத்தை அப்போ நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்க்கும்போது புரியுது. அப்போ கம்பெனியில் இருக்கவங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவன் அப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவனுக்கும் ப்ரைவேட்டாக லைஃப் இருந்திருக்கு. அந்த விஷயத்தை யாரையும் புரிஞ்சுக்கல. சே நான் கூட புரிஞ்சுக்கல, இல்லை அவனும் ஒரு மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு டைம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா, இன்னொரு டைம் வந்து ஃபேன் மோட் ஆக்டிவேட் ஆயிரும். எப்படி இருந்தாலும் அவன் எப்படி நம்ம கிட்ட லாயல் எல்லாம் போகலாம். அவன் தானே ப்ரெஸ்ல எல்லாரும் முன்னாடி நான் என் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் லாயலாக இருப்பேன்னு சொல்லி சொன்னான். அவன் ஒரு பொண்ணு எப்படி லவ் பண்ணலாம், அதெல்லாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாயர் மோடு ஒரு சைடு ஃபேன் மோடு ஒரு சைடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பக்கமே வந்து சேனாக்கி கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கையில் கத்தியை வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குறவங்கன்னா பார்ப்பாங்க. பார்த்தவங்க என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம சேனா மேடம்க்கு வந்து பயம் வந்துருச்சு போல் இருக்குது, ஒருவேளை கேஸில் தோற்றுருவோம்னு சொல்லிட்டு பிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக இருப்பார் போல், அதனால தான் இந்த மாதிரி மண்டை பிச்சுட்டு கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு டீம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்லை நம்ம மேடம்க்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் போல் இருக்குது, அதனால தான் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்லை நம்ம மேடம் ஏதோ ஒரு புதுசாக தீட்டிகிட்டு இருக்காங்க, அதனால தான் இப்படி இருக்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறத வச்சு எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு
அப்போ தான் ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். இந்த மாதிரி 2 பேர் ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அது வந்து ஃபோட்டோ எடுத்து ஆர்டிக்கல் எழுதி போட்டிருப்பாங்க போல இருக்குது. இந்த விஷயத்த அவங்க கொலீக் பார்த்துட்டு சேனாகிட்ட வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து டோராக்கு வந்து ஹைரி அப்படின்ற பொண்ணு கூட இருக்குமா, ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ தான் அந்த ஆர்டிக்கல் என்ன எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு 2 பேர் வந்து டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்களா. அந்த விஷயத்தை இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, இது வேறு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, இது எப்படியே நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக டோரா கிட்டேருந்து கால் வரும். இந்த மாதிரி வந்து நான் ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கிறத பார்த்தேன், எப்படியாவது எந்த டைம் நின்று முயற்சி பண்ணியாவது ஸ்டாப் பண்ணுங்கள், ஹைரி பேர் வந்து இதில் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி, நான் அதுக்கான வேலையை பார்க்குறேன், ஆனால் சீக்கிரமாக முடியாது, ப்ராசஸ் படி தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஃபோனை கட் பண்ணணும் டிசைனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டை போயிட்டு எப்படியாவது அந்த அவங்க மேலே கேஸ் போட்டு இதை வந்து எடுத்துருவேன்னு சொல்லு, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி அவங்களுக்கான அட்ரஸ் கலெக்ட் பண்ணி சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் ஒருத்தர் தான் எழுதியிருக்கா அப்படின்ற நியூஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உடனே சேனா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டர் பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இந்த டைம் பீக்கை தான் காட்டுவாங்க. பீக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனோட ஆஃபீஸில் வந்து அந்த ஃப்ரெண்ட் இருக்கான அவனை கூப்பிட்டு கேட்பான், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் ரீசெண்டாக விசாரிச்சுட்டு இருந்தேன், அதில் நேற்று தான் எனக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடச்சிச்சு. அந்த ஃபுட்டேஜில் நான் ரீசெண்டாக விசாரிச்சுட்டு இருக்க குவானோட டெத் கேஸில் ஹைரின்ற பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்குது. நேற்று நீ எனக்கு பிரெயின் டேட்டுக்கு செட் பண்ணி விட்ட பொண்ணு அந்த பொண்ணு தானே, உனக்கு தெரியாதா ஒரு விஷயம் வந்து கேஸில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்க கூட வந்து லாயர்ஸும் சரி ப்ராசிக்யூட்டர்ஸும் சரி பர்சனல் மீட்டிங்ஸ் எதுவுமே வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா என்கிட்ட அரேஞ்ச் பண்ணி விட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு சத்தம் போட்டுருவான். அது ஜென்ரல் மீட்டிங் தாண்டா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னாலுமே இதுக்கு மேற்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லி பீக் வந்து வார்ன் பண்ணி விட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். ஃபர்ஸ்ட் என்னமோ பீக்கை வந்து கெட்டவமாக தான் காட்டினாங்க, ஆனால் இப்போ போக போக கொஞ்சம் நல்ல சைடு இருக்க மாதிரியும் காட்டுறாங்க. பார்க்கலவே நல்லவனா கெட்டவனா போக போக தான் தெரியும். இந்த சைடு வந்து டோராக் தான் காட்டுறாங்க. டோராக் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நேராக கிளம்பி அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான அந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பான். இவனுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ரிப்போர்ட்டர் தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. வந்தவையும் பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிருவான். ஏன்டா நீ எவ்வளோ காசு என்கிட்ட வாங்கியிருப்பேன், ஏன்டா இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வாங்கின காசு எல்லாமே பழைய ஃபோட்டோஸ் அவங்க மறைக்கிறதுக்காக தான். இப்போ புது ஃபோட்டோஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மறைக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழைய விஷயங்கள் நடந்ததுன்னா வச்சு வந்து மிரட்டிட்டு இருப்பான் இந்த ரிப்போர்ட்டரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே அங்கே வந்து சேனா வந்து கேட்டுருவாங்க. அப்போ முன்னாடி இவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடியே வந்து டோராக்கும் சரி ஹைரியும் சரி உண்மையாக வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட ஃபோட்டோஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக டோராக்கு வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா நிறைய காசு கொடுத்துருப்பான் போல இருக்கு. இப்போ திருப்பி அதே விஷயத்த பண்ணுங்க நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ரிப்போர்ட்டர் வந்து டோரா கிட்ட பேசும்போது டோராக்கு வந்து சண்டை போட்டு 2 பேர் அடிச்சுக்கிட்ட மாதிரி போயிருப்பாங்களே, அந்த டைம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேனா வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 2 பேர் சண்டை போகிறத மாதிரி நிறுத்துங்க, நீ எதுக்கு என்னோட கிளைண்ட் மேலே கை வச்ச அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் சேனா ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ண ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் நிறைய இன்டிமேட்டான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டோரா கூடதை வந்து எடுத்து வச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்து சேனா வந்து டென்ஷன் ஆகி கத்தி விட்டுருவாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒருத்தவங்களோட ப்ரைவசியில் இவ்வளோதான் தலையிடுவியா, இவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து வச்சிருக்கிற, ஒரு பத்திரிக்கை சுதந்திரம் இருக்குது அதுக்கு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்களா. மேடம் அவர் ஒரு செலிப்ரிட்டி, அவரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அவையே ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். ஒன்று சேனா கேட்பாங்க, சரி இவனோட ஃபோட்டோஸ் எடுத்தால் பரவாயில்ல, அப்புறம் எதுக்கிட்ட ஹைரியோட ஃபோட்டோ சேர்த்து எடுத்து வச்சிருக்க, ஹைரின்றவங்க வந்து ஒரு தனிப்பட்ட பர்சன் தானே, அவங்க ஒரு செலிப்ரிட்டி இப்போ இல்லை அவங்க செலிப்ரிட்டி இல்லாத போது நீங்கள் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் நீ எப்படி இன்வால்வ் பண்ணலாம் இந்த விஷயத்தில், அப்புறம் தப்பு தானே, நான் ஹைரிக்கும் நான் தான் லாயர், நான் ஹைரி சார்பாக உன் மேலே கேஸ் போட போகிறேன், இந்த கேஸில் மட்டும் கரெக்டாக பதில் சொல்லலை அப்படின்னா உன்னோட ரிப்போர்ட்டர் லைசன்ஸே கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்போது, இல்லை மேடம் நான் இதுக்கு மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பயந்துட்டு மேல் வந்து நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். சரி போ இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா டோஸ் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி 2 பேர் வெளியில் வருவாங்க. வெளியில் வந்ததும் சேனா பிடிச்சி இவனை சத்தம் போட்டு விட்டுருவாங்க. நீ இதுக்கு மேற்பட்டு இன்னும் என்ன மறைக்க போகிறேன்றது எனக்கு தெரியல, ஒவ்வொன் பை ஒன்றா நீ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சாதான் சொல்லுவியா, இல்லை எத்தனை போய் தான் சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் உங்ககிட்ட போய் சொல்லலைப்பா, நான் எப்பயும் உன்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கல, நான் உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. நீ உண்மையை சொல்லாமல் மறைக்கிறது ஒரு விதமான பொய்க்கு தான் சமம், நீ என்னை நம்புற அப்படின்னா நம்பு, இல்லைன்னா நம்ப மாட்டேன் அப்படின்னா நம்பவே வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட கேஸை நீயா ஓனா செல்ஃபாக வந்து நான் வாதாடிக்கிறேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது மூலமாக செல்ஃபாக கூட வாதாடி நீயே ஜெயிச்சுக்கோ, என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காத, உனக்கு என்ன நடந்துச்சு நீ உண்மை சொன்னால் மட்டும்தான் நான் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்து நான் கிளியாரிட்டி கொடுக்க முடியும், ஒவ்வொரு தடையும் நீ இதை வந்து நிறைய தடவை என்னை சொல்ல வச்சுட்டு இதுக்கு மேலே சொல்ல வைக்காத, உனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கலாம், உனக்கு பர்சனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கலாம், அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை, அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் அப்போ
என்ன நடந்துச்சு, நீ யாரை மீட் பண்ண, முக்கியமாக என்ன நடந்துச்சு அப்படின்றத எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா அது நார்மல் கேஸில் ஒரு மர்டர் கேஸு. அப்போனா தான் உன் பக்கம் எந்த தப்பு இல்லை அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ண முடியும். புரியுதா? அதுக்கான டீட்டெயில்ஸை நீ எனக்கு சொன்னால் மட்டும்தான் நான் கேஸை மேற்கொண்டு கொண்டு போக முடியும். உனக்கு இஷ்டம் தான் சொல்லு, இல்லைன்னா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிடுவாங்க. உடனே டோராக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் நடந்த எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். டோராக்கும் சரி ஹைரி சரி 2 பேருமே வந்து டேட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க கம்பெனியோட ப்ரெஷர் காரணமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 பேருமே வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அதில் பிரேக்கப் பண்ணுறதுக்கு டோராக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. ஹைரி தான் இனிஷியேட் பண்ணி பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதனால பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போகணுதுக்கு அப்புறமேட்டு ஹைரி என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா அடிக்கடி வந்து டோரா கால் பண்ணி பேட்சப் ஆயிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவா. ஆனால் காலில் டோராக்கு எடுக்கலை அப்படின்றப்ப மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு எந்த விதத்துலையாவது இவனை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பா. ஆனால் டோராக்கு வந்து அதுக்குன்னா எந்த இடமும் கொடுத்துருக்க மாட்டான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா குவான் மூலமாக வந்து இவனை அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஏன்னா குவானும் டோராக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஆனால் வந்து அவன் மூலமாக அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். இந்த விஷயம் டோராக்கு தெரிய வரும். டோராக்கு என்ன சொல்லிடுவான் அப்படின்னா இதுக்கு மேற்பட்டு வந்து என்னோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து நெட்டிஸ் பண்ணாத, நீயும் அவள் விஷயத்தை தலையிடாதடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து இவன் வந்து தனியாக வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்திருப்பான். அடுத்து கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கா. போகவும் இவன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா கண்டினியூஸாக மெசேஜ் கால்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு நான் கூட பேட்சப் ஆகணும் ட்ரை பண்ணுறேன், நான் முன்னாடி பண்ணதுக்கு நான் தான் தப்பு, சாரி ப்ளீஸ் இப்போ அகைன் நம்ம பேட்சப் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் போட்டுகிட்டே இருந்துட்டு இருப்பா. இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துட்டு இருப்பான். அன்றைக்கி கொலை நடந்த அன்றைக்கும் அதே மாதிரி தான் மெசேஜ் போட்டிருப்பான். இந்த மாதிரி வந்து நான் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை வந்து பார்த்தா தான் நான் போவேன், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேன், நான் வந்து உன்னை பார்க்க முடியல, பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பழைய இதெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இவன் போய் இந்த தடவை கட்டன் ரைட்டாக சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் முடிவு பண்ணிட்டு தான் ஒயின் வாங்க போனவன் ஒயின் வாங்காமல் டாக்ஸி புக் பண்ணி அங்கேருந்து டேரெக்டாக போனால் சந்தேகம் வந்துடும்னு சொல்லிட்டு சுற்றி அவங்க வீட்டுக்கே தான் வந்திருப்பான். சுற்றி வந்து கொஞ்சம் தள்ளி இல்லாத ஒரு இடத்துல வீட்டுக்கு பக்கத்தில் வந்து மீட் பண்ணியிருப்பான். அந்த மீட் பண்ணும்போது அவன் டீட்டெயிலாக சொல்லிடுவான். இந்த பாருமா, ஃபஸ்ட் நம்ம 2 பேர் லவ் பண்ணது ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்கப்புறம் நீ தான் வேணான்னு சொன்னால் நம்ம 2 பேர் பிரிஞ்சு போயாச்சு, இப்போ நம்ம 2 பேர் பேட்சப் ஆகிறதுக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேருக்குமே எதுவுமே செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிட்டோம், பிரிஞ்ச மாதிரி இருக்கட்டும், திருப்பி எங்கிட்ட வந்து நீ வந்து பேட்சப் ஆக ட்ரை பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பிரேக்கப் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புவான். இந்த மாதிரி ஹைரிக்கு வந்து அவன் தன்னை ரிஜெக்ட் பண்ணதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா காரை விட்டு அவனை கொல்லலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. இருந்தாலும் என்ன பண்ணணும், தன்னோட லவ் பண்ண பையன் திருப்பி வந்து அவனை வந்து அப்செட் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசு மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த விஷயம் தான் அன்றைக்கி நைட்டு வந்து அங்கே நடந்திருக்கும். அப்படி வீட்டுக்கு போகிற டயத்தில் தான் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காரில் போகும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஐரிஸ் போனதை பார்த்துருந்துருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இப்போ வந்து சேனா கிட்ட சொல்லிட்டான். இதான் வந்து அந்த 40 நிமிஷத்தில் நடந்த விஷயங்கள், வேறு எதுவுமே இல்லை. நான் டேரெக்டாக போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு வந்திருக்கலாம், இப்படி போய் வந்து யாருக்கிட்டையும் தெரிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அவள் ஒரு பொண்ணு, அவளோட ப்ரைவசி வந்து வெளியில் தெரிஞ்சுன்னா அவளுக்கும் சிரமம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இப்போ சேனா கிட்ட சொல்லியிருப்பான். உடனே சேனா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத, இதுக்கு மேற்பட்டு வந்து உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக உனக்கு ப்ரொடெக்ட் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீ பண்ண எல்லாமே எனக்கு புரியுது, நீ வந்து அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் எந்த இடத்துல அவன் வந்து தனியாக மீட் பண்ணி பிரேக்கப் சொன்னான் அப்படின்ற விஷயம் பூரா நடந்த இடத்துக்கு டேரெக்டாக கூட்டிகிட்டு போய் அவங்களுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருவான். இதை பார்த்தா சேனா என்ன சொல்லுவா அப்படின்னா, சரி இதுக்கு மேற்பட்டு ஹைரியோட பேர் வந்து இந்த கேஸ் இன்வால்வ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், அப்படி ஒருவேளை அவங்க இன்வால்வ் பண்ணாங்கன்னா அதுக்கு எப்படி கவுண்டர் மெஷர்மெண்ட் எனக்கு கொடுக்கணுன்றது தெரியும், அதுபடி அவளோட பேரோ அவளை பற்றின விஷயங்களும் இதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் வந்து டோராக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் பிக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா இந்த கேஸ் விஷயத்தில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹைரியை வந்து கூப்பிட்டு விட்டுருப்பான். அதுபடி ஹைரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரணைக்காக விழுந்திருப்பாங்க. அப்போ வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது கேட்பான், அன்றைக்கி நைட்டு வந்து நீங்கள் வந்து யாரை மீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன நடந்துச்சு, டீட்டெயில் சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்குறது வந்து உங்கள் கேஸ் ரிலேட்டடாக எதாவது இருந்தால் மட்டும் கேளுங்க, நான் வந்து அங்கே இருந்தேன், என்ன பண்ணேன், யார் கூட
கூட மீட் பண்ணேன், எதுக்கு மீட் பண்ணேன் அப்படின்றதுனா என்னோட பர்சனல் விஷயங்கள். நீங்கள் வந்து ஒருத்தவங்கள்ட்டையும் போய் நீங்கள் யார் கூட போனீங்க, எதுக்கு போனீங்க, என்ன பண்ணீங்கன்ற டீட்டெயிலாம் சொல்லுவீங்களா? அந்தளவுக்கு டீட்டெயில் வந்து எனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் கொலை நடந்த அன்னைக்கு வந்து கொலை நடந்த இடத்துல நான் வந்து கிடையாது. செகண்ட் திங், நான் வந்து டோராக் மீட் பண்ணேன் அப்படின்னா அது என்னோட பர்சனலாக தனியாக வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி நாங்கள் என்னமோ பேசுகிறோம். அது உங்களுக்கு தேவையில்லாது. நாங்கள் அந்த டைம் அங்கே இல்லை அப்படின்றது உங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சுல்ல. எதுக்கு தேவையில்லாமல் என்னை இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க? அப்புறம் கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க கூட யார் கூட பேசக்கூடாதுன்றது உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் என்னை பார்த்து பேசியிருக்கீங்க. இது மூலமாகவே உங்களுக்கு வந்து இதுவே உங்கள் கேஸில் வந்து ஒரு ட்ராபேக் தான். அதே ஆபத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேற்பட்டு தேவையில்லாத விஷயத்துக்குன்னா கூட்டு வந்து என்னை வந்து கிளாஸ் கொஸ்டின் கேட்குறதால நிறுத்துங்க. நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை, அதில் நான் கிளியராக இருக்கேன். உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும்னா நீங்கள் போய் வந்து இந்த எவிடன்ஸ் எங்கே வேணுமோ அங்கே போய் தேடி பாருங்கள், ஏன்னா இதில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிடும். இப்போ பீபுக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும். என்ன பண்ணுறது, ஏதாவது புதுசாக எவிடன்ஸ் கேதர் பண்ணுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு என்னமோ தெரியல, இவனுக்கு என்னமோ தோணிட்டு இருக்கும் போல இருக்கு. வான ஹைரி டோராக் 2 பேர் சேர்ந்து தான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயம்ஸ்லேயும் இவன் வந்து என்ன பண்ணுவானா கேஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பான். அடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா சேனாவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. டோராக் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சனில் போய் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட போவானா. அந்த டைம் பார்த்து ஷென் வந்துடுவான். வந்தவன் ஏதோ கிச்சனில் தீயிர வாட அடிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து டோராக் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து எதுக்குடா தீய விடுறேன், உனக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம்ல, பேசாமல் அதை சாப்பிட்டு இல்லாட்டி ஹோட்டலில் போய் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான். உடனே டென்ஷனான டோராக் என்ன பண்ணுவான் அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா ஹாலில். அந்த டைம் பார்த்து சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் ஹிஸ்ட்ரினா ஸ்டடி பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வந்தவங்க இவங்கள்ட்ட கேஸை பற்றி பேசலான்னு வரவங்க இவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துருவாங்க. பார்க்கும்போது இவன் இந்த ஷர்ட் எல்லாம் நின்றுட்டு இருப்பானா. அதை பார்த்து அவங்களுக்கு அது நம்ம ஐடல் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் ஞாபகம் இப்போ வந்து நம்ம ஃபேன் கிடையாது, ஒரு லாயர், நம்ம லாயர் மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து முக்கியமான விஷயம் பேசலான்னு சொல்லி வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஹால்லனா எப்பவுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நான் அதுக்கு தான் பாத்ரூம் இருக்குல்ல அங்கே தான் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ரூமில் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும், இங்கே நீங்கள் மட்டும் இல்லை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் இப்போ வந்து எதுக்கு உங்களை மீட் பண்ண வந்தேன்னா ஹைரியோட கேஸ் பற்றி இன்னைக்கு இன்ட்ராகேஷனுக்கு கூப்பிட்டுருந்துருக்காங்க. அவங்க போய் பேசியிருக்காங்க. அவங்க பேசுகிற தான் பக்கம் எந்த தப்பும் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. இதுக்கு மேற்பட்டு ஹைரியை வந்து இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு நானே லாயர் ஆஜர் ஆகிக்கிறேன். அப்புறம் ரிப்போர்ட்டர் சைடு வந்து அந்த ஆர்டிக்கலை வந்து பப்ளிஷ் பண்ணதை எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம்லாம் கேட்கும்போது டோராக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓடி வந்து சேனா ஹெல்ப் பண்ணிக்கோ, ரொம்ப தேங்க்ஸ், நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டு இருப்பா. சரி ஓகேங்க நான் பார்த்துக்கிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்ற திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க நேரம் கிளம்பி அங்கேருந்து சென்னோட வீட்டுக்கு போவாங்க. இந்த சைட் டோராக் என்ன பண்ணுவான் அப்படின்னா சரி இப்போ ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சுல போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போவான். அப்போ தான் வந்து இந்த வீட்டில் யாருமே இல்லை, வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்ப்பான். சுற்றி பார்த்து அங்கே இருக்க ஒரு திங்ஸும் நீட்டாக இருக்குமா. அது வந்து ஒரு இடத்துல வந்து சேனா வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க ஃபோட்டோ இருக்கும். அதை பார்க்கும்போது யோசிப்பான், இந்த பிள்ளை சிரிச்சு நல்லா இருக்கு, எந்த சிரிக்க மாட்டேங்குது தெரில, எப்போ பாரு உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவன் போய் தன்னோட வேலையை பார்க்கணும்ல, அதுக்காக வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்து வந்து புக் படிச்சுட்டு இருப்பான். அப்படியே டேபிள்லேயே படுத்து கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவான். இங்கே சேனா என்ன பண்ணியிருப்பாங்க, சென்னுக்கு வந்து கால் பண்ணி பார்ப்பாங்க பேசணும்னு சொல்லிட்டு. அவ எடுக்கலன்னொடனே அவனோட வீட்டுக்கு டேரெக்டாக போவாங்களா. போனாங்க ஃப்ரிட்ஜில் வந்து பீர் எடுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே சென் வந்து கேட்பான், ஏன்னா அப்செட் ஆகிட்டியா மறுபடியும், நீ அப்செட் ஆனதுன்னு இந்த மாதிரி பீர் சாப்பிடுன்னு கேட்கும்போது ஆமாடா கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த கேஸ் நான் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கேஸ் போயிட்டுருக்கு, இவன் பாட்டுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான், ஒரு சில விஷயங்களை மறைக்கிறான், அதே எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அவன் ஒரு அட்வைஸ் பண்ணுவான், அங்கே பாரு நீ வந்து நீ மனசை போட்டு குழப்பிக்காத, இவனை நீ கிளைண்ட்டாக பார்க்கும்போது உனக்கு வந்து எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது, நீ வந்து இவனை வந்து உன்னோட ஐடியலாக பார்க்குறனால தான் உன்னால் வந்து இந்த கேஸில் வந்து மூவ்மெண்ட் கொண்டு போக முடியல, முதல்ல அந்த டிஃப்ரென்ஸை வந்து நீ கொண்டுட்டு வா, அவனை வந்து இதுக்கு மேற்பட்டு வந்து நீ அவனுக்கு ஃபேனாக பார்க்காம நீ அவனோட லாயர் அப்படின்ற முறையில் அவனை அப்ரோச் பண்ண, உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேற்பட்டு அவனோட லைஃப்பில் அவனுக்கு எந்த இடமும் இல்லை, நீ எதுக்கு அவனை வந்து லவ் பண்ணுற மாதிரியே பார்த்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கண்ணா. நான் அவனை லவ் பண்ணலடா, எனக்கு லவ் பண்ணணும்னு தோணாது, நான் அவனை ஜஸ்ட் அட்மையர் பண்ணுறேன், உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே புரியுது, நீ தான் உனக்கு புரியாமல் இருக்கிற, அவனை வந்து விட்டு நீ வெளியில் வரணும் அப்படின்னா அவனோட கன்சியஸை விட்டு வெளியில் வா, தெளிவாக வந்து அவனோட தனி மனுஷனை நீ பார்க்க ஆரம்பி, அப்போ தான் உனக்கு புரியும். நீ வந்து இத்தனை நாள் அவனை தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பேன், எந்த ஒரு விஷயமும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக தான் இருக்கும்.
இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா அப்படின்னா தான் அதோட உண்மையான உருவம் வந்து தெரியும். எல்லாருமே வந்து ஒரு சில நேரம் 1 மணி நேரமோ சரி 2 மணி நேரம் சரி நடிச்சுட்டு ஃபேக்காக இருந்துக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியாதுல்ல. இப்போ நீ அதான் பார்த்துட்ருக்க, பார்த்துக்கோப்பா, நீ உன்னோட டெய்லி லைஃப்பை போய் அவனோட குழப்பிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைம் சேனாக்கு வந்து ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஆயிருமா. அவன் தான் டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு இதுக்கு தான் சொல்கிறேன் ஓவரை நினைக்காத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். இவங்களும் பாஸ்டில் நினச்சி பார்த்துருப்பாங்க என்னென்ன நடந்துச்சு, ஏன்னா இன்டர்வியூ கொடுத்தது திருப்பி வந்து பேச்சப் ஆகிறது அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட எல்லாம் நினச்சி பார்த்துட்டு இல்லைடா நான் ஒரு முடிவில் இருக்கேன், எனக்கும் சரி அவனுக்கும் சரி எப்பயுமே செட் ஆகாது, அவன் வேற லீக் நான் வேற லீக், இப்போதைக்கு அவன் வந்து என்னோட கிளைண்ட் மட்டும்தான், எப்போயுமே என்னோட கிளைண்ட்டாக பார்த்தா தான் எனக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும், அவனுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்குது, அதை வந்து நான் இன்வால்வ் ஆக போகிறதில்ல, ஆகவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மைண்ட் வந்து கொஞ்சம் கிளியர் ஆயிரும். அடுத்து வந்து நேராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு மைண்ட் கிளியர் ஆனோம் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஹாலில் இவன் டேபிளில் அப்படியே படுத்து அப்படியே தூங்கியிருப்பான். அதை பார்க்கும்போது நம்மளோட ஐடியல் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் போய் ஃபேஸை தொட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போவாங்க. அப்புறமேட்டுக்கு தான் இப்போ ஷென் கூட பேசின விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். ஆமல இவனுக்கும் நமக்கும் சரி ரொம்ப கேப் வந்து அதிகமாக இருக்குல்ல, அவள் எங்கேயோ இருக்கான் நம்ம எங்கேயோ இருக்கோம், அவனோட லைஃப் ஸ்டைல் வேறு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம பார்த்து ரசித்த ஐடியல் வேறு இப்போ இருக்கிற டோராக் வேற. டோராக்ன்றது தனி மனுஷன் ஐடல் கிடையாது. அவன் நம்ம வந்து டோராக்கை வந்து அட்மையர் பண்ணலை, நம்ம அட்மையர் பண்ணது வந்து நம்மளோட ஐடலை தான். அதனால் வந்து இந்த கேஸில் வந்து நம்ம டோராக்காக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களால வந்து அந்த இன்ஸ்டன்ட்லேருந்து வெளியில் வர முடியாமல் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இந்த அடுத்து அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தூங்குறது கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. காலையில் டோராக்கு எஞ்சி பார்த்தா அப்படின்னா பக்கத்தில் சேனா இருக்க மாட்டாங்களா. வீடு போகிற சேனா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருப்பான். ஆனால் சேனா எங்கேயும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ தான் ஷென் வருவான். சேனா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போக சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஷேம்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, பாடி லோஷன்லேருந்து டவல் முதற்கொண்டு எல்லாமே பிராண்டடாக அவனுக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே வந்து சேனா பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே சொல்லி கொடுப்பான். இந்தா இதெல்லாம் தானே உனக்கு பிடிச்சது வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்டாக கொடுப்பானா. இதெல்லாம் பார்த்தோன்னே டோரா கேட்பான், ஆமாம் எப்படி என்னை பற்றின டீட்டெயிலில் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு, நீ வந்து வாங்கிட்டு வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு தடவை நீ என்னை பார்க்கும்போது சிடு நீ என்னமோ எனக்கு எதிரி மாதிரி தான் நீ நடந்துட்டு இருக்க, அப்போ சேனா தான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களா. ஆனால் சேனா என்கிட்ட அப்படி ஒன்றும் நடந்துக்கிற மாதிரி தெரியலையே, என்கிட்ட இப்போ சேனா கொஞ்சம் கொடூரமாக தான் நடந்துக்கிற மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எப்படி என்னை பற்றி இவ்வளோ டீட்டெயில் தெரியுது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது என்ன பண்ணுறது, நீ அவங்களோட கிளைண்ட் ஆச்சு, கிளைண்ட்டை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தானே கேஸில் ஜெயிக்க முடியும், அதனால தான் அவங்க வந்து எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு உனக்கு வாங்கி கொடுக்குறாங்க, பேசாமல் யூஸ் பண்ணிட்டா இல்லாட்டி விடுறான் என்னைய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவன் இங்கேருந்து போயிடுவான். போகும்போது அந்த வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு போக சொல்லியிருப்பாங்க சேனா. அப்படி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் பார்க்கும்போது தான் பார்ப்பான். இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் கேர் பண்ணி வந்து சேனா வந்து டோராக்கு பண்ணியிருப்பாங்களே அந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன் நேற்று நைட்டு தான் அவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க அவனை வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளைண்ட்டாக தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் கிளைண்ட்டுக்கு வந்து காலங்கத்தாலே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சு காலையிச்சு மறக்காமல் சாப்பிடுன்னா நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போவாங்க. அவளுக்கு பிடிக்கும், எந்த ஒத்துக்க மாட்டாலும் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்த வந்து நினச்சி பார்ப்பான். சின்ன வயசில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷேனாவை எங்கே பார்த்துருப்பான் அப்படின்னா ஒரு மெமரியில் நடக்கிற இடத்துல தான் பார்த்துருப்பான். அப்போ வந்து அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது சேனா தான் ஒரு கேண்டி கொடுத்து அவனை வந்து ஆறுதல் படுத்திருப்பாங்க. அதுலேருந்து தான் சேனா வந்து உனக்கு வந்து தெரிய வந்திருக்கும். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருப்பாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்களா இல்லை வந்து லவ் பண்ணுறானா என்னான்றது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் சேனா வந்து இவனை பார்க்குறது ஒரு தம்பியாக, ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் அந்தளவுக்கு க்ளோஸாகவும் இருக்காங்க. அவன் வந்து இந்த மாதிரி பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சேனாக்கு வந்து கால் வந்திருக்கும். இந்த மாதிரி இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம்ல, அடுத்த கட்ட ப்ராசஸ்க்காக விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே சேனா என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு கால் பண்ணி வர சொல்லுவாங்க டோராக்கு. இந்த மாதிரி நம்மளை விசாரிக்க சொல்லியிருக்காங்கப்பா, வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உடனே கிளம்பி விசாரிக்கிற இடத்துக்காக அங்கே போவாங்க. அங்கே போனால் கொஸ்டின் கேட்குறது யார், டோராக் கிட்ட பிக் தான் கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பான். இப்போ 2 பேரும் எதுக்கோ கூப்பிட்டு விட்ருக்காங்க அப்படின்னா நேற்று வந்து ஹைரி விசாரிச்சிருப்பாங்கல்ல, அப்போ வந்து ஹைரி கூட வந்து மீட் பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால பிக் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீயும் சரி ஹைரி சரி மீட் பண்ணி பிளான் பண்ணி தான் குவானை வந்து கொண்டிருக்கீங்க, அவனோட அக்கம்பிள் தானே ஹைரி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. உடனே வந்து டோராக் என்ன சொல்லுவான் அப்படின்னா நானும் சரி ஹைரி சரி நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, ஒரு விஷயமா வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போனோம், ஒரு நார்மல் மீட்டிங் தான். அந்த டைம் வந்து குவானுக்கு இப்படி ஆகும் அப்படின்றத நாங்கள் நினச்சி பார்க்கல. யாராவது தன்னோட சொந்த வீட்டில் ஒருத்தவங்களை கொண்டு வந்து கொள்ளுவாங்களா, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை ஃப்ரேம்
பண்ணுன்ற மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஆரம்பிப்பானா. உடனே சேனா ஆரம்பிப்பாங்க, நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? ஒவ்வொருத்தவங்களும் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது நான் எதுக்கு போகிறேன் என்ன பண்ணுறேன்றதை போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ண முடியுமா? இல்லை எல்லாருமே என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்கன்றத சொல்லிட்டு போக முடியுமா? அதெல்லாம் முடியாதுல்ல. உங்கள்கிட்ட எவிடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கதையை வந்து உருவாக்கி வச்சுக்கிறீங்க. அந்த உருவாக்கி வச்சுக்கிட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குற்றவாளிகளை தேடிட்டு இருக்கக்கூடாது. உண்மையை என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பிளேஸில் வந்து அவங்க இல்லை அப்படின்றப்ப நீங்கள் வந்து அதுக்கு வேறு யாராக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தானே தேடி பார்க்கணும். அதை விட்டு அவங்க தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் ஃப்ரேம் பண்ணி பார்க்காதீங்க. இதோ இது வந்து என்னோட கிளையண்ட்டோட கால் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக அதில் இருக்குது. அதில் ஹைரியோடது இருக்குது. இவங்க அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது கால் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும்ல. ஒரு இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் வச்சு பார்க்குறத விட்டுட்டு நீங்கள் எதுக்கு ரொம்ப திங்ஸ்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி குவானோட ஃபோன் வந்து மிஸ் ஆகிருந்திருக்கு. அந்த விஷயத்தை நீங்கள் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. குவானா கொண்ட மர்டர் வெப்பன் மிஸ் ஆகிருக்கு. அந்த விஷயத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அன்றைக்கி மழை பெஞ்சதுனா எவிடன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போயிருந்திருக்கலாம். மற்றது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கலாம்ல. நாங்கள் சொல்கிறோம் 3ஆவது மனுஷங்க அங்கே இருந்திருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 3ஆவது மனுஷங்க யாருன்றது நீங்கள் விசாரிக்க இன்னும் ஸ்டெப் எடுக்கவே இல்லை. நீங்கள் என்னோட கிளைண்ட்டை தான் தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அக்யூஸ் பண்ணுறதுலேயே தான் சரியாக இருக்கீங்க. ஆனால் இதுக்கு மேற்பட்டு நீங்கள் கட்டுக்கதை கட்டி ஒவ்வொருத்தங்களாக கூட்டு தேவையில்லாமல் விசாரிக்கிறீங்க அப்படின்னா எங்களோட டயத்தில் வந்து நீங்கள் நிறைய டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த தடவை ஜட்ஜ் முன்னாடி இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு மேற்பட்டு வந்து அன்வான்டாக வந்து இந்த மாதிரி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிளைண்ட்டையோ அவங்க கூட இருக்கவங்களையோ நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் மேலே வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வார்ன் பண்ணி விட்டு சேனா வந்து அங்கேருந்து டோரா கூப்பிட்டு கிளம்புவாங்க. டோராக்கு வெளியே வந்து நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த நல்லா போல்டாக பேசி ஹரி இதுலேருந்து எடுத்து விட்டாங்களா. ஆனால் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கல அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷப்பட்டு குதிச்சுட்டு இருப்பானா. அப்போ அந்த டைம் தான் கேஸ் நான் விசாரித்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அங்கே வெளியில் வந்து பீக் வருவான். பீக் வந்தமே சேனா கிட்ட சேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு பேச ஆரம்பிப்பானா. உடனே சேனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் போங்க நான் வந்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராக்கு வந்து தன்னோட காருக்கு போய் வெயிட் பண்ண சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இப்போ வந்து பீக் வந்து சேனா கிட்ட பேச வருவானா. அப்போ சேனா கேட்பாங்க, எதுக்குங்க என்னோட பர்சனல் நேம் சொல்லி தான் கூப்பிட்றீங்க? எப்பவுமே அட்டானி லாயர் அந்த மாதிரி சொல்லி தானே கூப்பிடுங்க, ஏன் இப்படி திடீர்னு பர்சனலாக கூப்பிட்றீங்க? நம்ம ஒன்றும் க்ளவுஸ் இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது அதை இன்ட்ராகேஷன் முடிஞ்சிருச்சுல. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தானே படித்தோம், அப்புறம் என்ன கேட்குறதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி கேட்பான். எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனால் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்களா. அப்போ வந்து நான் உன்னை புள்ளி பண்ணின்றதுனால வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு தான் இப்போ நீ எனக்கு அகைன்ஸ்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பீக் கேட்பான். அது சேனா ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, ஏங்க நீங்கள் அப்போ பண்ணது தப்புன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிச்சுன்னா போதும், அந்த விஷயத்தை நீங்கள் திருப்பி பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம். யாருமே வந்து ஒரு கேஸ் நடக்கும்போது அதுக்கு முன்னாடி யார் என்ன இருந்தாங்க, எப்படி பண்ணாங்க, அதை வாதாடுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளோட கேஸில் நமக்கு வந்து யார் வந்து கொடுத்துருக்காங்களோ, ஒரு குற்றவாளி இல்லையோ அவங்க தரப்பில் என்ன நியாயம் இருக்குது, ஒருவேளை உண்மையிலே அவங்க குற்றம் பண்ணியிருந்தாங்கன்னா எதுக்காக பண்ணாங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட சென்டென்ஸை குறைக்க ட்ரை பண்ணணும். ஒருவேளை அவங்க குற்றம் பண்ணலை அப்படின்னா அவங்க குற்றம் பண்ணலை அப்படின்றப்ப யாராவது அவங்கள ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குதா, இல்லை உண்மையிலே யார் குற்றம் பண்ணியிருக்காங்கன்ற அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நீங்கள் ரெண்டுமே பண்ணாமல் இனி கொஸ்டின் கேட்குறத நிறுத்துங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த கட்ஜும் இல்லை, நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள். நான் வந்து என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து கரெக்டான நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு பார்க்குறேன். முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்க பாருங்கள். அப்படி நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சேனா போவாங்க. பீக்குக்கு இந்த பிள்ளை நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போகுதுடா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். கீழே வந்து டோராக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ தான் சேனா வருவாங்க. சேனா கிட்ட டோரா கேட்பான், அம்மா என்னாச்சு, மேலே அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுன மாதிரி இருந்துச்சு, அவனை உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். எதுக்கு, நான் எனக்கு அவனை தெரிஞ்சு அவனுக்கு என்ன தெரியாட்டி உனக்கு என்ன ஏருக்கு வண்டியில் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போவானா. இல்லை உன்னோட நேம் சொல்லினா கூப்பிட்டாரே அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அவர் என்ன தெரியாதுப்பா, ஜஸ்ட் நார்மலாக பேசும்போது லாயர்ஸ்லாம் பேசிக்கிறது தான், அது இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பேசிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி தெரியல, ஏன்னா க்ளோஸாக வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை வந்து நீங்கள் 2 பேரும் முன்னாடி மீட் பண்ணியிருக்கீங்களா, ஒருவேளை உனக்கு வந்து அவனை நல்லா தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஜெரஸில் பேசுவாங்களே, பொறாம மூஞ்சில் அப்படியே தெரியுது. அவன் வந்து எப்படி க்ளோஸாக பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா சொல்லுவாங்க, எனக்கு அவனுக்கு இந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு அவனுக்கு க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பும் எதுவும் இல்லை, ஸ்கூலில் வந்து ஒன்றா படித்தோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூலில் ஒன்றா படிச்சிங்க அப்படின்றப்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. சேனா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க, அந்த பொறுக்கி பையனா எனக்கு ஃப்ரெண்டா, அந்த பொறுக்கி பையனா எனக்கு ஃப்ரெண்டான இருக்க வாய்ப்பே இல்லை, முதல்ல தேவையில்லாத பிரச்சனை பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரா கத்தி விடுவாங்களா. அப்போதான் டோரா கொஞ்சம் மனசுக்குள்ளுன்னு இருக்கும், அப்பாடா ஃப்ரெண்டு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
உடனே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அப்போ ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா என்னது, லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, எக்ஸ் லவ்வரா, தெரியாமல் போச்சு, அப்போ 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எது இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுவானா. பைத்தியமாடா நீனு, அந்த பொறுக்கி இப்போ யாரை லவ் பண்ணுவான், எனக்கு அந்த பொறுக்கிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவனை பற்றி என்னை இன்வால்வ் பண்ணி பேசுகிறத மாதிரி நிறுத்து, இதுக்கு மேற்பட்டு அவனை பற்றி என்கிட்ட பேசுகிறதை நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பஸ் ஸ்டாப் அவை கத்திட்டு இருப்பாங்களாம். இப்படி கத்தி டென்ஷன் அங்கிட்டு இங்கிட்டும் வண்டி ஓட்டினதுல வண்டி டயர் வந்து வெடிச்சு போயிடும். வண்டி டயர் வெடிக்கும், கார் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு இதில் மோதி அங்கேருந்து கார் வந்து ஏரில் பறந்துட்டு இருக்கும். இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத அடுத்த எபிசோடுக்குள்ள வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.